வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். வணக்கம் பக்தர்களே. இந்த வீடியோல திருமலையில் நடைபெற போகிற 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தெப்போற்சவம், அதாவது ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் பற்றி முழுசா தெளிவா நிதானமா பார்க்க போறோம். இந்த தெப்போற்சவம் எத்தனை நாள் நடக்கும், எந்தெந்த நாள்ல எந்தெந்த சுவாமிகள் தெப்பத்தில் எழுந்தருளுவார்கள், டிக்கெட் இருக்கா, இல்லாதவர்கள் தரிசனம் பண்ண முடியுமா, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த சேவைகளை டிடிடி ரத்து பண்ணியிருக்காங்க, இப்படி பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் இங்கே சொல்ல போகிறோம். முதல்ல இந்த தெப்போற்சவம் என்றால் என்னன்னு பார்ப்போம். திருமலையில் ஒவ்வொரு வருடமும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் இந்த வருடாந்திர தெப்போற்சவம் நடக்குது. தமிழ் பஞ்சாங்கம் படி மாசி மாச பௌர்ணமிக்கு முன்னாடி, தெலுங்கு கேலண்டர் படி பங்குனி பௌர்ணமிக்கு 5 நாள் முன்னாடி இந்த தெப்போற்சவம் 5 நாட்கள் நடைபெறும். இந்த வருடம் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 2 வரை மொத்தம் 5 நாட்கள் இந்த தெப்போற்சவம் திருமலையில் நடைபெற போகுது. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 7 மணி முதல் சுமார் 8 மணி அல்லது 9 மணி வரை இந்த தெப்போற்சவ நிகழ்ச்சி நடக்கும். இந்த நாட்களில் புஷ்கரணியில் இருக்கும் தெப்பத்தை வண்ணமயமான மலர்களாலும் அழகான விளக்குகளாலும் அலங்கரித்து சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவார். இப்போ நாள் வாரியாக எந்த சுவாமிகள் தெப்பத்தில் வருவார்கள்னு பார்க்கலாம். முதல் நாள் பிப்ரவரி 26 ஏகாதசி அன்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் சமேதமாக திருக்குளத்தில் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவார்கள். இரண்டாவது நாள் பிப்ரவரி 27 துவாதசி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணி சமேதமாக தெப்பத்தில் 3 முறை உலா வருவார். அதற்கு அடுத்த 3 நாட்கள் மல்லையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக தெப்பத்தில் எழுந்தருளுவார். மூன்றாவது நாள் மல்லையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து 3 முறை தெப்பத்தில் உலா வருவார். நான்காவது நாள் மார்ச் 1 அன்று 5 முறை தெப்பத்தில் பவனி. ஐந்தாவது மற்றும் கடைசி நாள் மார்ச் 2 அன்று 7 முறை தெப்பத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு விசேஷமாக அருள் புரிவார். அதனால்தான் 4வது நாள் 5வது நாள் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாயிருக்கும். சுற்றுகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கிறது. திரையோதசி என்று 3 சுற்றுகள், சதுர்தசி என்று 5 சுற்றுகள் மற்றும் நிறைவு பெறும் பௌர்ணமி நாளில் 7 மகத்தான சுற்றுகள். இந்த புனித நீர் திருவிழா இறைவனின் திவ்யமான லீலையை குறிக்கிறது மற்றும் பங்கேற்கும் அனைவருக்கும் ஆன்மீக புண்ணியத்தை அளிக்கிறது. இந்த வருடாந்திர தெப்போற்சவம் திருவிழாவில் விரிவான சடங்குகள், வேத மந்திரோச்சாரணம் மற்றும் பாரம்பரிய நாதஸ்வரம் இசை இடம்பெறுகின்றன. இவை அனைத்தும் பக்தி பரவசத்தால் சூழலை நிரப்பி ஆண்டுதோறும் கண்டிப்பாக காண வேண்டிய ஒரு விழாவாக இதை மாற்றுகின்றன. இப்போ இந்த தெப்போற்சவத்தின் பாரம்பரிய முக்கியத்துவம் பற்றி சற்று பார்ப்போம். இந்த தெப்போற்சவம் விஜயநகர அரசர் சாலுவ நரசிம்மராயர் காலத்திலிருந்து, அதாவது கிபி 1468 முதல் நடைபெற்று வருகிறது. அந்த காலத்துல புஷ்கரணியின் நடுவுல ஒரு கல் மண்டபம் கட்டினாங்க. அந்த கல் மண்டபத்தை சுற்றிதான் இன்னைக்கும் தெப்பம் வலம் வருது. இப்போ டிக்கெட் விவரங்கள் பார்க்கலாம். இந்த தெப்போற்சவத்துக்கான டிக்கெட் புக்கிங் எல்லாம் நவம்பர் மாதமே முடிஞ்சிடுச்சு. ஒரு நபருக்கு 500 ரூபாய் டிக்கெட். டிக்கெட் உள்ள பக்தர்களுக்கு PE5, அதாவது புஷ்கரணி ஈஸ்ட் கேட் நம்பர் 5 வழியா முன்னுரிமை அனுமதி கொடுப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் சாயங்காலம் 6 மணின்னு சொல்லி இருந்தாலும் பக்தர்கள் சீக்கிரமே வந்து முன்வரிசையில் உட்கார்ந்திருப்பாங்க. இந்த வழியாதான் மல்லையப்ப சுவாமியும் மற்ற சுவாமிகளும் தெப்போற்சவத்துக்கு எழுந்தருளுவாங்க. அதனால டிக்கெட் உள்ள பக்தர்களுக்கு சுவாமியை ரொம்ப அருகிலிருந்து தரிசனம் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். தெப்போற்சவம் முடிஞ்சு சுவாமி திரும்பும் போதும் இதே பக்தர்களுக்கு மீண்டும் அருகில் தரிசனம் செய்ய முன்னுரிமை கொடுப்பாங்க. மேலும் இந்த தெப்போற்சவத்தை பார்த்து முடிச்சதும் சுபதம் என்ட்ரி வழியா நேரா போய் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்யவும் வாய்ப்பிருக்கு. இப்போ
டிக்கெட் இல்லாத பக்தர்களுக்கு என்ன வசதி இருக்கு? டிக்கெட் இல்லாதவர்கள் வராக சுவாமி ஆலயம் பக்கத்துல இருக்கிற படித்துறை வழியா உள்ளே அனுமதிப்பாங்க. இடம் குறைவுதான், அதனால சீக்கிரம் வந்தா நல்ல இடம் கிடைக்கும். டிக்கெட் இல்லாதவர்களும் இந்த 5 நாள்ல எந்த நாளும் இந்த தெப்போற்சவத்தை இலவசமாக தரிசனம் செய்யலாம். தெப்பம் ஒவ்வொரு திசையிலும் வரும்போது அங்க இருக்கிற பக்தர்களுக்கு எதிரில் சுவாமிக்கு தீபாராதனை காட்டுவாங்க. அந்த தீபாராதனையை தெப்பத்திலிருந்து தூரத்தில் இருக்கிற பக்தர்களுக்கும் காட்டுவாங்க. நாமும் தூரத்திலிருந்து அந்த கற்பூர ஆரத்தியை மனசார ஏத்துக்கலாம். அந்த நேரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் புஷ்கரணி முழுக்க ஒரு தெய்வீக சூழலை உருவாக்கும். இப்போ இந்த தெப்போற்சவத்தின் காரணமாக டிடிடி ரத்து பண்ணிய சேவைகள் பற்றி சற்று பார்க்கலாம். பிப்ரவரி 26 முதல் மார்ச் 2 வரை மொத்தம் 5 நாட்கள் சாயங்காலம் 5 மணிக்கு நடக்கக்கூடிய சகஸ்ர தீப அலங்காரம் முழுமையா ரத்து. அதே போல பிப்ரவரி 28, மார்ச் 1, மார்ச் 2 இந்த 3 நாட்கள்ல மதியம் 3 மணிக்கு நடக்கும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த சேவையும் ரத்து. அதனால் இந்த தேதிகளில் வரப்போகிற பக்தர்கள் இந்த மாற்றங்களை மனசுல வச்சுக்கோங்க. முடிவாக இந்த வருடாந்தர தெப்போற்சவம் திருமலையில நடக்கிற ரொம்பவே முக்கியமான அருள் மிகுந்த ஒரு திருவிழா. இந்த காலகட்டத்தில் நீங்க திருமலையில் இருந்தீங்கன்னா இந்த 5 நாள்ல கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல பகிர்ந்தா அது மற்ற பக்தர்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த சேனல்ல இதே மாதிரி திருப்பதி திருமலை சம்பந்தமான அனைத்து அப்டேட்ஸையும் நாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு புது உற்சாகம் தரும். சுவாமி அருளால் அனைவருக்கும் மன அமைதி, உடல் நலம், பக்தி வளம் கிடைக்கட்டும். ஸ்ரீ வெங்கடேசாய நமக. வணக்கம்.